ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் கூட செய்தியின் தலைப்பு நம்ம இடுக்கண்களிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சிக்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம வசன ஆதாரமாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் யோசபாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானம் பண்ண போகிறோம். இயேசுப்பா இப்பொழுதும் கூட யோசபாத் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்போ அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தரோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷன் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத்துக்கு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இடுக்கண் வர்றதை பார்க்கிறோம். அவருடைய எதிரிகளால ஒரு இடுக்கண் வந்ததை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு செய்தியை 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத்துக்கு பயம் வந்தது. எல்லாருக்குமே ஒரு சத்துருக்கள் நமக்கு எதிராக வருகிறார்கள், நமக்கு விரோதமாக மக்கள் படையெடுத்து கொண்டு வரும் பொழுது எல்லாருக்குமே பயம் வரும். இந்த இடத்துல யோசபாத்துக்கும் கூட பயம் வந்தது. ஆனால் இந்த யோசபாத் இந்த பயத்து நேரத்திலும் கூட அவர் மனிதர்களை தேடி போகாதபடி, அது மற்ற ராஜாக்களுடைய உதவியை நாடாதபடி அவர் தேவனை தேடுவதற்கு அவர் உபவாசத்தை கூர்வித்ததை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவென்று உபவாசத்தை கூர்வித்தான். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேளையில் நம்ம பயப்படும் பொழுது, நம்ம பயப்படுகிற காரியங்கள் நமக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிற காரியம் நம்ம வரும் பொழுது மனிதரிடத்துல போகாதபடி அல்லது மற்றவர்களுடைய உதவியை நாடாதபடி நம் தேவனிடத்துல நாம் வரும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன், நான் கர்த்தரை தேடினேன், அவனுக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி சங்கீதம் 34 சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஆமே, நாம் கர்த்தரை தேடி வரும் பொழுது அவர் நம்மை பயங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 32 வாசிக்கிறோம், நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று நாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமே, யோசபாத்து கூட கர்த்தரை தேடுகிறதற்கு அவர் உபவாசத்தை கூர்வித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ யூத ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரத்துல சகாயம் பண்ண தேடினார்கள். ஆமே, நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமே, இந்த சகாயம் செய்யும்படியாக, சகாயத்தை தேடும்படியாக அவர்கள் தேவனத்தில் யூத ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு தயவு செய்ததை நாம் அந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் 6ஆம் வசனத்துல, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் மூடி ஏற்று நிற்க கூடாது. இந்த இடத்துல தேவனை அவர் புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். நீர் தேவன், பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன், நீர் ஜாதிகளை ஆளுகை செய்கிற தேவன், உடைய கரத்துல வல்லமை இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, ஒருவரும் உங்களோட கூட ஏற்று நிற்க கூடாது. 7ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாகிய நீர் உங்களுடைய ஜனமா இஸ்ரவேல் முன்பாக தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இது உங்களுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? இந்த இடத்துல அவர் தேவனை புகழ்ந்து அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உம்முடைய கரத்துல வல்லமை பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவர் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது. இந்த இடத்துல யோசபாத்துக்கு ஒரு விஷயம் விளங்குகிறது. என்னவென்றால், இந்த யுத்தம் கர்த்தரோட கூட இந்த ஜனங்கள் எதிர்த்து வருகிறார்கள். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட வருகிற ஜனங்கள் யோசபாத்திற்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த வேலையில யோசபா தெளிவாய் அறிந்திருந்தார். யுத்தம் நம்முடைய யுத்தம் இல்லை, அது கர்த்தரோட கூட அந்த ஜனங்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று சொல்லி அவருக்கு தெளிவாய் அவர் தெரிந்திருந்ததை நாம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவரும் மூடு கூட எதிர்த்து நிற்க கூடாது. அவர் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு எதிர்த்து வருகிறார்கள் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறதை, கர்த்தரத்தை விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆவது வசனத்தில், எங்கள் மேல் பட்டயம், நியாயத்தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உங்கள் சன்னதியிலும் நின்று எங்கள் இடுக்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவரை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். யோசபாத் இந்த வேலையில தேவனிடத்துல நம்பி தேவனிடத்துல ஜெபிப்பதை பார்க்கிறோம். எங்கள் இடுக்கடில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நிச்சயமாவே ரட்சிப்பீர் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறதை, நாம் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமே, நம்முடைய தேவன் நம் இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கிற தேவன். யோசபாத்தை இடுக்கண்களிலிருந்து அவர் விடுவித்த தேவனா இருந்தார். யோசபாத் உண்மையான ஒரு நிலைமையை இந்த வேளையில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில், இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்கள் நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்கள் சுதந்திரிக்க பண்ண உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவளை நீ நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்தது ஏராளமான குற்றத்திற்கு முன்பான் இருக்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆக எங்கள் கண்கள் உண்மையை ஒக்கிக்கொண்டிருக்கிறது என்றார். ஒரு உண்மையா சொல்றதை அவர் பார்க்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தார் முன்பான் இருக்க எங்களுக்கு பலன் இல்லை,
இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கண்கள் உண்மையை ஒப்பி கொண்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது நம்மிடத்துல என்ன இல்லைங்கிறத அவர்கிட்ட நம்ம சொல்லணும். நம்மளுடைய ஃபெயிலியர் அவரிடத்துல சொல்லும் பொழுது எங்களிடத்துல அந்த எங்களுடைய விரோதிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய எதிரிகள் வந்திருக்கிறார்கள், இவருக்கு நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி அவர் உண்மையை தேவனிடத்தில் ஒத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய இல்லாமைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, இவங்களை எதிர்கொள்ள எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, இந்த பிரச்சனைகளை தாங்குவதற்கு எனக்கு எதுவிதமான கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நாம் உண்மையை சொல்லி நாம் அவரிடத்தில் உதவியை கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இடுக்கண்ணிலிருந்து நம்ம விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அதற்கும் மாறாக நாம் நம்மளால பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி மனிதர்களை தேடி போகும் பொழுது, உறவினர்களை தேடி போகும் பொழுது, அல்லது உயர் அதிகாரிகளை தேடி போகும் பொழுது நம்ம அநேக நேரங்களில் நாம் தோல்விகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். நாம் முதலாவது நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டிய இடம் தேவனிடத்துல மாத்திரமே. ஆமீன். ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ மகிமைப்படுத்துவாய், ஆபத்தில் நானே அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் சங்கீதம் 91 சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். இந்த ஆபத்து நேரத்துல யோசபாத் யூதா ஜனங்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள், கர்த்தருக்கு சகாயத்தை தேடினார்கள். ஆமீன். அவர்களை ஆபத்திலிருந்து அவரை விடுவித்து யோசபாத்தை அவர் கனப்படுத்தினதை நாம் இந்த வேளையில பார்க்கிறோம். அப்பொழுது தீர்க்க தரிசனமாய் யகாசியல் என்னும் லேவியின் ஒருவர் மேல் தீர்க்க தரிசன ஆவி இறங்குனதுனால, கர்த்தருடைய ஆவி இறங்குனதுனால அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்ற கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, கர்த்தருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நாம் நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் சொல்லும் பொழுது மாத்திரமே அவர் அதை டேக் கேர் பண்ண முடியும். அதை விட்டு நம்மளே நம்ம அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது என்று சொல்லி நம்மளே நம்ம திங்க் பண்ணி கொண்டு இருக்காதபடி, அல்லது மற்றொருத்தர் உதவி கேட்காதபடி, முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நம் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அவர் நம்ம பிரச்சனைகளிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து, இடுக்கலிலிருந்து நம்ம விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் யாகாசியேல் மூலமாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுக்கு விரோதமான ஒரு யுத்தம். நீங்கள் தேவன் செய்யும் வெற்றிப்பை பாருங்கள், நிச்சயமாகவே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் யோசபாத்தும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள், கர்த்தரை மகா சத்தத்தோடு கூட துதித்தார்கள் என்று 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த இடுக்கண்களிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி அவர் உங்களோடு கூட பேசும்போது தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். தனிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் இதோடு கூட பேசுவார். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லுங்கள். கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஆதரவாக எளிமையில் என்று உங்களை சத்துக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை இடுக்கண்ணிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யெகோவாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனா கர்த்தரை நம்புங்கள், அப்படி நிலைப்படுவீர்கள், அவர் தீர்க்கதரிசி நம்புங்கள், அப்படி சித்திப்பெறுவீர்கள் என்றான். ஆமேன். இந்த இடத்துல நம்ப வேண்டிய 2 காரியம். தேவனாகிய கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசனை நாம் நம்ப வேண்டும். அநேக நேரத்தில் நம் தீர்க்கதரிசனங்களை நம்பாதபடியே தீர்க்கதரிசனங்களை அற்பமா எண்ணுகிறதை பார்க்கிறோம். வேதவசனம் தீர்க்கதரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்ம நம்ப வேண்டும், தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். அவர்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்ம இடுக்கண்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து கர்த்தர் தேவன் நம்ம விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர்கள் யோசபாத் அடுத்ததாக கர்த்தரை பாடுவதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கு பாடகரை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகர் யோசபாத் நிறுத்தினதை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த பாடகர்கள்லாம் எழும்பி பாடி கர்த்தரை துதி செய்ய தொடங்கினது போது கர்த்தரா தேவன் அற்புதங்களை செய்தார். இந்த மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணல, அவர்களுக்குள்ளாவே அந்த சண்டை வந்துச்சு. ஒருத்தர் அடித்து கொண்டு அவங்க மாண்டு போனதை நாம் இந்த வசனங்கள்ல பின்வருகிற வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 24ஆவது வசனத்துல யூதா மனுஷர் வனாந்தர சாம குடண்டையில அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களா கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. எல்லாரும் அவர்களுக்குள்ளாகவே யார் எதிராய் கூடி வந்தார்களோ அவர்களுக்குள்ளாவே சண்டைகள் அவர்கள் பிரேதங்களாய் கடந்ததை நாம் 24ஆவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அடுத்தாக யோசபாத்தும் எல்லா யூத ஜனங்களும் அந்த மக்களுடைய பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை, ஆபரணங்கள், நகைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையிட்டதை பார்க்கிறோம். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது என்று 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4ஆம் நாளில் 3 நாள் அளவுக்கு அவங்க கொள்ளையிட்டாங்க. அவ்வளவு பொருட்களை அவங்க எடுத்தாங்க, அவ்வளவு ஆடை ஆபரணங்களை எடுத்து அவங்க கொள்ளையிட்டதை பார்க்கிறோம். 4ஆம் நாள் கர்த்தருக்கு அவர் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார்கள். அந்த இடத்துக்கு பேர் தான் பெராக்கா என்று சொல்லி நாம்
பார்க்கிறோம். 27 வசனத்துல, பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழுவுறு செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவளுக்கு முண்டாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு போனார்கள், திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன். அவர்களை தேவன் சத்துருக்கள் மேல ஜெயமெடுக்கும்படி செய்தார். அவர்கள் சத்துருக்களுடைய ஆபரணங்கள் கொள்ளையடித்தார்கள். அவர்களுக்கு பொருட்கள் நிறைய கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமேன். நமக்கு பயப்படுகிற காரியங்கள் நமக்கு வரும்பொழுது பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவோம். கர்த்தரிடத்தில் நமக்கு பயத்தை கொண்டு வருகிற காரியங்களை சொல்லுவோம். சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, நமக்கு எதிராக வரக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது, நமக்கு எதிராக பொல்லாத மனிதர்கள் கூட்டங்கள் வரும் பொழுது, நமக்கு எதிராக விரோதம் செய்கிற மனிதர்கள் கூட்டங்கள் வரும் பொழுது, நாம் அந்த பிரச்சனையை கர்த்தரிடத்தில் எடுத்து செய்வோம். நம்முடைய எல்லாமைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். நம்மிடத்தில் பலனில்லை என்பதை அவரிடத்தில் சொல்லுவோம். இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம் கர்த்தருடைய உதவியை நாம் நாடும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உதவியை நாடும் பொழுது, தீர்க்கதரிசியுடைய உதவியை நாடும் பொழுது, அவர்கள் நம்மளை கர்த்தருக்குரிய ஆலோசனைகளை அவர் நமக்கு கொடுப்பார்கள். நாம் அப்படியாய் நாம் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை பிரச்சனையில் இடுக்கழிந்து விடுவிக்கிறார். அடுத்ததாக நம் கர்த்தரை நாம் பாடி நாம் துதிக்கும் பொழுது, யோசபாத் கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதிங்கள் என்று சொல்லி பாடலை நிறுத்தி கர்த்தரை அவள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, கர்த்தராகிய தேவன் அந்த எதிரிகள் அவர்களுக்குள்ளாக மாண்டு போகும் அளவுக்கு, அவர்கள் ஒருவர் அழித்துக் கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் அந்த எதிரிகளை மாண்டு போகும் அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தே பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் எதிரிகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், பாடுகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், நம் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா இடுக்கணிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தரை பாடல்களை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை அவர் சிதற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தேவன் எழுந்தருவார். ஒரு சத்துருக்கள் சிதறண்டு அவரை பாய்க்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். வெள்ளம் போல சத்துரு வலும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக நின்று கொடியேற்றுவார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தருடைய எல்லா இடுக்கணிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அவரை விடுதலையாக்கி அற்புதமான சாட்சியா நிறுத்துகிறார். ஒரு சத்துருக்களின் பேரில் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த நாளில் யோசபாத் வாழ்க்கையிலிருந்து தியானிக்க முடியாத கிருபை கொடுத்தீங்க. கர்த்தர் எங்கள் அப்பா தகப்பனை எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து இடுக்கணிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிற தேவனா இருக்கிறேன். கர்த்தராகிய தேவனை நாங்கள் துதித்து பாடத்தக்கதாகவும், உம்மிடத்தில் எங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரத்தக்கதாகவும், உம்மிடத்தில் எங்கள் பலவீனங்களை சொல்லத்தக்கதாகவும், உங்களுடைய உதவியை நாடத்தக்கதாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.